சுவிசேஷ புஸ்தகம் வசனம் 10வது அதிகாரம் 19 முதல் 20 வரை. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். The scripture reading this morning is taken from Luke chapter 10 verses 19 and 20. Luke chapter 10 verses 19 and 20. Behold, I give you the authority to trample on serpents and scorpions, and over all the power of the enemy, and nothing shall by any means hurt you. Nevertheless, do not rejoice in this, that the spirits are subject to you, but rather rejoice because your names are written in heaven. Amen. May the good Lord bless us through His word. Amen. பல வாட்டி தேவன் அந்த வசனத்தின் மூலியமாக பேசியிருக்கிறார். இந்த நாளிலும் ஒரு புது காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள தேவன் கிருபை செய்திருக்கிறார். வார்த்தைக்கு தொடர்ந்து போகிறதுக்கு முன்ன தலைவணங்கி ஜெபிப்போமாக. Let us look to the Lord in prayer. ஆண்டவரே, சோஸ்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மறுபடியும் இந்த அருமையான கால வேலைக்காகவும் இந்த ஓய்வு நாளுக்காகவும் நன்றி. புறப்பட்டு வந்த வசனத்துக்காகவும் நன்றி ஐயா. உங்க பிள்ளைகளாக நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. இந்த வசனத்தின் மூலியமாக எங்களை பலப்படுத்தும், எங்களை உற்சாகப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் கடந்து செல்லும் எல்லா சூழ்நிலையிலும் இந்த வார்த்தை இந்த நாளிலே எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்த போகிறதுக்காகவும் நன்றி. இந்த வார்த்தைக்கு தடையாக இருக்கும் எல்லா காரியங்களையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. சபையிலே கூடி வந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு கடந்து செல்ல கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே எடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். தேவஜனமே, இந்த வசனத்தை நீங்க பார்த்தீங்களா, அல்லது இந்த வருஷம் நமக்கு புறப்பட்டு வந்த வசனம், முதலாவது தேவனோட ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் கூட்டி கொடுக்கப்படும். Okay, the word or the promise God gave us this year is seek first the kingdom of God and His righteousness, and all this will be added. ஸோ என்னென்னத்தை தேவன் நமக்கு, அதாவது தேவ ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடும் போது என்னென்னத்தெல்லாம் அவர் ஆட் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். போன சர்மனில் உங்கள்கிட்ட சொன்ன எப்படி நம்ம குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார், எப்படி நம்ம மனைவி நம்ம பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டு என் கை வேலையில்லை தேவன் எப்படி என்னை ஆசீர்வதித்து என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார் என்ற காரியத்தை நம்ம பார்த்தோம். இந்த நாளிலே தேவன் கொடுத்திருக்கிற ஒரு வாக்கு தத்தம் என்ன என்றால் பார்த்தீங்கன்னா, behold, I give you the authority. நமக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கிறார். Okay, God giving us the authority to trample on serpents and scorpions and over all the power of the enemy. தேவன் இந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 3 ஆசீர்வாதத்தை எங்க வச்சிருக்கிறாரு. மொத்த ஆசீர்வாதத்தை பாத்தீங்கன்னா அதிகாரம் கொடுத்து எல்லா தீங்குக்கும் அதை மேற்கொள்ளும்படி அந்த அதிகாரத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாராம். First, God is giving us the authority to overcome evil. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, nothing shall by any means hurt you. Okay, எதுவும் நம்மளை பாதிக்காதபடி, நம்மளை சேதப்படுத்தாதபடி தேவன் நம்மளை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறாரு. அப்புறம் மூணாவது ஆசீர்வாதத்தை எங்க பாத்தீங்கன்னா தேவன் சொல்லுகிறார், our name is written in heaven. Okay, பரலோகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்று அங்க சொல்லுகிறார். ஆனா இதை சொல்லிட்டு அது நடுவில் ஒரு காரியத்தை சொல்றாரு. ஓகே, இன்னைக்கு புறப்பட்டு வந்த வார்த்தைகள், ஆராதனையிலே வந்த வார்த்தைகள், வர்ஷிப் சர்வீஸ் லீடர் சொன்ன வார்த்தையெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன், நம்மளை வாளாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி சகல ஆசீர்வாதத்தினால் நம்மளை நிரப்புகிற தேவன். ஆனா அதுல ஒரு ஆனா இருக்கு. என்னன்னா, தேவனோட மகிமைக்குள் அடங்கி இருக்கணும். we must be தேவனோட அந்த பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கும் போது, கீழ்ப்படிந்து நடக்கும் போது இந்த ஆசீர்வாதம் நமக்கு புறப்பட்டு வருகிறது. ஸோ அவங்க சொல்ற, நீங்க பாருங்க, அதுல சொல்ற, nevertheless do not rejoice in this
that the spirit are subject to you. பாருங்க, இந்த ஆசீர்வாதம் அல்லது இந்த வல்லமையை, அதிகாரம் நமக்கு கொடுத்து தேவனோட மகிமையை பார்க்கும்போது அதுல ஒரு பெருமை வந்துடக்கூடாது, அதுல ஒரு நான் தான் அந்த நான் வரக்கூடாது என்று எச்சரிக்கிறாரு. ஆனா தேவன் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? அதிகாரத்தை கொடுக்கிறார். God giving us the authority, okay, to tremble. இந்த என்ன சொல்றது, இந்த ஸ்கோர்பியன், அந்த சர்பன் சொல்றது, சர்பன் என்ன செய்யுங்க, ஸ்கோர்பியன் என்ன செய்யுங்க, தடை விட்டுட்டு போமா? ஸ்னேக் வந்து, சர்பன் வந்து ஸ்னேக் தர அது கொத்தும், ஸ்கோர்பியன் அதுவும் கொத்தும். ஓகே, அது இந்த பார்த்துலாம் போகாது. ஓகே, ஆனா இங்க தேவன் சொல்ற அந்த சர்பன், ஸ்கோர்பியன் இதெல்லாம் எதுக்கு தெரியுமா சொல்றாரு? இஸ் டாக்கிங் அபவுட் தி சாட்டானிக் அட்டாக். பிசாசின் அட்டாக் நமக்கு வர்றதுக்கு அதை மேற்கொள்ளும்படி, அதை ஓவர் கம் பண்ணும்படி நமக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சரி, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த அதிகாரம் என்ன? What is this authority? From where it came? Okay, அடுத்தது nothing can harm. இந்த harm பண்ணாதுன்னு சொல்றாரு. அதை எப்படி அந்த harm பண்ணாதபடி, அதுவும் எந்த சேதப்படுத்தாதபடி கடந்து செல்றது எப்படி அதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் பரலோகத்துல நம்ம பேர் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்றாரு. அதுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. அந்த எச்சரிப்பையும் பார்த்து நம்ம கடந்து செல்ல போகிறோம். we receive the power from God. தேவன் சொல்றாங்க, நான் அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறாரு. இந்த அதிகாரம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தயவு செய்து வாசிங்க. மேத்யூ வசனம் 28 அதிகாரம் 28 வசனம் 18 20, 18ல இருந்து 20 வரையும் வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். தேவஜனமே, இந்த வசனத்தை நல்லா நீங்க தியானித்தீங்கன்னா தேவன் சொல்கிறாங்க பாருங்க. and Jesus came and spoke to them is the disciples, saying, all authority has been given to me in heaven and on earth. இப்ப யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசுக்கு. இயேசு சொல்றாரு சீஷர்களை பார்த்து, எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க? பூமியிலும் வானத்திலும், ஹெவன்லயும் பூமியிலையும் எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க போங்க, சத்தியத்தை சொல்லுங்க, சுவிசேஷத்தை சொல்லுங்க, என் நாமத்துல அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்றாரு. எப்படிங்க போய் சொல்றது? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, நான் எப்படி போய் சத்தியத்தை சொல்றது? எப்படி அவங்கள ஞானஸ்தானம் கொடுக்கறது? எப்படி காரியத்தை செய்யறதுன்னு பாத்தீங்களா? தேவன் அங்க சொல்கிறாரு, I am with you always. நான் உன்னோடு கடைசி வரையும் இருப்பாராம். He will be with us till the end. So இப்ப அவரு நம்மளோடு இருக்கிறார்னா அதிகாரம். Do you understand the verse? You see, because Jesus is with us, he said, I will be with you till the end. So when you do, when Jesus is with you, the authority automatically works. Okay, the authority automatically does all the great thing. Okay, so அந்த அதிகாரம் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப இயேசு நம்மளோடு இருக்கிறனால அந்த அதிகாரம் நம்மள்ட்ட இருக்குது. ரெண்டாவது, how this harm, ஒரு சேதமும் வராது என்று தேவன் சொல்லுகிறார். வாசிங்க யாக்கோப்பு, James chapter 4 verse 7 and 8. ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், இருமனமுள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். தேவஜனமே, இந்த வசனம் என்ன சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னா, சில சமயத்துல அங்க கொஞ்சம் கடினமான காரியத்தெல்லாம் தேவன் சொல்லுவாரு, அதற்கெல்லாம் கொஞ்சம் கீழ்ப்படினா. அதனால தான் இன்னைக்கு புறப்பட்டு வந்த வசனத்தையும் பாருங்க. நீங்க கேட்டு தேவன் உங்களுக்கு கட்டளை எடுக்கிறார் எல்லா ஆசீர்வாதமும்,
அந்த ஆசீர்வாதம் முழுசா நமக்கு வரணும்னா அவரோட பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கணும், அல்லது அவரோட மகிமைக்குள் இருந்தா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு வந்து சேரும். சோ இங்க சொல்றாரு, therefore submit to God, resist the devil and he will flee from you. எப்படி அவன் நம்மளை விட்டு ஓடுறான், நமக்கு எந்த சேதமும் வராதபடி எப்படி பாதுகாத்துக் கொள்கிறது, நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். Okay, we must submit to God. When we submit and when we resist the devil என்றார என்னங்க அர்த்தம்? அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த டெவல் என்னதுன்னு சொல்லுறாரு. ஓகே, டெவல்னா சில சமயத்தில் நம்ம எப்படி பார்க்கணும், 2 கொம்பு வச்சுட்டு கருப்பு உருவத்தில் சோப்பு கண்ணு வச்சுட்டு அப்படியே நம்ம முன்னுக்கு வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா இல்லையா? இல்லை நம்ம யோசனையில். ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா draw near to God and he will draw near to you. Cleanse your hand. கையை என்ன சொல்றாரு? சுத்தப்படுத்த சொல்றாரு. ஓகே, எல்லாரும் நம்மளுக்கு நார்மலி ஆராதனை முடிஞ்சு கரிப்பா போய் எடுக்கிறதுக்கு முதல் எல்லாம் அப்படிதான் கை கழுவுறீங்க, ரைட்டா இல்லையா? ஐயா, அதில் ஒரு பிரதர் பயங்கரமாக கழுவுவார். நான் சில பேர்த்தில் கவனிச்சுக்கிட்டே இருப்பேன், நான்லாம் சும்மா கழுவிட்டு போயிடுவேன். அவர் போட்டு தேய்க்கிறதுல கை ரேகை இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது. சில பேர் சோப்பெல்லாம் முடிச்சிடுறாங்க. ஓகே, சரி, அது நல்லது இல்லை, அதெல்லாம் கழுவிக்க. இங்கே தேவன் சொல்லுகிறார் cleanse your hand. அப்போ என்னாச்சு கைக்கு? பாருங்க, அங்க வார்த்தை கண்டினியூ படிச்சீங்களா? cleanse your hands you sinners and purify your heart you double minded. இதுதான் சாத்தான். இந்த சாத்தான் வந்து உள்ளுக்கு உட்கார்ந்து இருக்கு. எங்க? கையில சுத்தம் இல்ல அப்படின்றாரு, சிந்தனையில சுத்தம் இல்ல அப்படின்றாரு. இதை கேட்கும் போது சில சமயத்துல என்னெல்லாம் ஆண்டவர் நல்லது சொல்ற மாதிரி சொல்றாரு, அப்புறம் ஒரு வாழைப்பத்தில் அப்படியே ஊசியை குத்துறாரு. எப்படிலாம் ஆண்டவரே? அவர் அப்படிதான். ஏன்னா ஆசீர்வாதம் இங்க பாருங்க, இப்ப நீங்க போய் கை வச்சு ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கும் போது அங்க ஒரு சுகம் நடக்குது, அங்க பிசாசு ஓடுது. ஓகே, நடக்க முடியாதவங்க எந்திரிச்சு நடக்கிறாங்க. இது அற்புதம் இல்ல? இயேசுவை அறியாதவர்கள் நீங்க செய்யும் காரியங்கள், நீங்கள் பேசும் சத்தியத்துக்கு அவர்கள் தேவனுக்குள்ள வராங்க, தேவனை ஏற்று அவர்கள் ஞானஸ்தானம் பெறுகிறார்கள். இது அற்புதம் இல்ல? அப்ப இது தேவனுக்கு பிரியமான காரியம். யாருக்கு பிரியம் இல்லாத காரியம்? Someone is very happy. Who is very happy? For the ministry you are doing? Jesus. And who won't be happy? Devil. Now what he will do to you now? He will let you to do this ministry. He will enter into you. He will make your hand dirty. Okay? Maybe அடுத்த sermon, இப்பெல்லாம் ரொம்ப அமைதியாக பேசிட்டு போறாருல்ல, அடுத்த sermonல கொஞ்சம் கடினமாக பேச போறாரு, சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில சொல்ல போறாரு. ஓகே, இன்னைக்கு கேட்ட சாட்சியை கூட நீங்க பாருங்க. அந்த மகள், நான் இதுதான் ஆகணும், நான் இப்படி ஆவறதுக்கு எனக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வேணும், இது வேணும், அது வேணும், எல்லாம் சொல்லிருச்சு. ஆனா ஒன்றும் நடக்கல. நத்திங் இஸ் ஹேப்பனிங். வை? அவங்க சர்மன்லேயே அவங்க டெஸ்டிமனிலேயே அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? It is not God's will. God has a better plan for her. Which நானே அவங்கள்ட்ட கேட்டேன், மா, you said you want to become like this, now like this, like this, like this, how? But the word, the testimony-ல அவங்க சொன்னாங்க, I realize, I know this is the will of the Lord. I think God has a better plan for me. So your plan becomes, is it zero? No. God says, go in this path. You go, you will still receive what you need to receive. இப்ப எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கிறேன் புரியுதா? இங்க தேவனோட காரியத்துல செய்கிறதுல, பிசாசை விரட்டுறதுல ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கிற நம்ம வாழ்க்கையில நடக்கும், நம்ம மூலியமாக நடக்கணும்னா கரம் சுத்தமா இருக்கணும், சிந்தனை சுத்தமாக இருக்கணும்,
போன சர்மன்ல ஒன்று கேட்டோம், என்ன சுத்தமாக இருக்கணும், எப்படிங்க சுத்தப்படுத்துற சொல்லி கொடுத்தாரா இல்லையா? எல்லா கடையில் போயிட்டு குளோராக்ஸ் வாங்குங்க. இப்போ கலர் குளோராக்ஸ் இருக்கு, நார்மல் குளோராக்ஸும் இருக்கு. நீங்க எப்படிப்பட்ட இருதயம் வச்சிருக்கீங்க, கலர் கலரான இருதயம் வச்சிருந்தீங்கன்னா அந்த கலர் உள்ள குளோராக்ஸை வாங்குங்க. வாங்கி கொஞ்சம் ஊத்தி சுத்தப்படுத்திடுங்க. எப்படி ரயில் சுத்தப்படுத்தியாச்சா? நேற்று போன வாரம் சத்தம் கேட்டோமா இல்லையா? கேட்டீங்களா இல்லையா? கேட்டோம். அதோட ஒரு சாட்சியம் கேட்டீங்களா இல்லையா? கேட்டோம். அதுக்கிட்ட என்ன செஞ்சோம்? பாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்பட்டு நீங்க போயிருக்கீங்களா பாஸ்டர்? ஐயோ பாஸ்டர், ஆண்டி இவ்வளவு வேதனையில போயிருக்கீங்களா ஆண்டி? அந்த சிஸ்டர்கிட்ட போயிட்டு அருமையான சாட்சி முடிஞ்சா? இப்ப எதற்காக? why God is talking to us? Is it to show that how வேதனையிலே இந்த குடும்பம் போச்சுன்னு? இந்த வேதனையின் மத்தியிலே, இந்த கஷ்டத்தின் மத்தியிலே இந்த குடும்பம் மீட்கப்பட்டு இப்ப தேவனோட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறாரு? that is important. நல்லா இருக்கு சாட்சி, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்குதான் இருக்கு. ஆனா உங்களுக்கு ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. நான் எப்போதும் சொல்றேன், தேவன் சொன்னார்னா கேளுங்க. ஆண்டவரே என்ன சொல்றீங்கன்ட்டு. ஏன்னா எனக்கு ஒரு பிரதர் கூப்பிட்டு சொன்னாரு, பாஸ்டர் கொடுத்த சாட்சி அருமையான சாட்சி பாஸ்டர், இட்ஸ் ரியலி டச்ட், பட் ஒன் திங் காட் இஸ் வார்னிங் பாஸ்டர், உங்களை ஊழியத்திலிருந்து தூக்கணும்னு சொல்லி பிசாசானவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான் பாஸ்டர் அப்படின்னாரு. ஏன்னா அவரும் சொன்னாரு, நானும் இந்த ஊழியத்துல செய்யறதுல பிசாசானவன் இந்த ஊழியத்திலிருந்து என்னை எப்படி தூக்கணும்னு சொல்லி பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும், பாஸ்டர் ஏன் நீங்க பெரிய உங்களை மட்டும் தூக்கணும்னு நினைக்கிற, வேற யாரையும் தூக்க முடியாது? ஏன்னா இந்த சபையில எவ்வளவு பேர் இருக்காங்க? ஒரு 30-40 பேர் அவ்வளவுதான் இருக்கும். தூக்கணும்னா 2000-3000 உள்ள சபைக்கு தான் போகணும். அந்த பாஸ்டரை தூக்கினா தான் நல்லது, ரைட்டா இல்லையா? ஏன் இந்த பாஸ்டரை தூக்கணும்? நான் அழகா இருக்கேனா? நான் ஸ்பெஷல் எடிஷன் பாருங்க, எல்லா எடிஷனை விட்டு நான் வந்து ஸ்பெஷலா எடிஷன் பண்ணி வச்சிருக்கேன். என்னால இல்ல, இந்த சபையிலே சின்ன குரூப் தான் இது. நான் சொல்லல, எனக்கு ஒரு பிரதர் வெளிப்படுத்தி சொன்ன காரியத்தை உங்க மத்தியில நான் சொல்றேன். என்ன தெரியுமா பிசாசானவன் சொல்றான்? இந்த சபையில ஆராதித்து கொண்டிருக்கிற இந்த 40 பேரு, இன்னைக்கு வசனம் புறப்பட்டு வந்திருக்கு பாருங்க, உங்க பேர்கள் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்துல எழுதப்பட்டிருக்கான். அப்ப இந்த 40 பேரை பரலோகத்துக்கு போறதுக்கு நிப்பாட்டணுமா, அல்லது அந்த 2000 பேர் சபையில அல்லது 3000 சபையில ஒரு 3 பேர் 2 பேர் போறாங்க வச்சு? நான் சொல்லல, நான் சும்மா சொல்றேன். அந்த 2 பேர் 3 பேரை போறதுல நிப்பாட்டு வரா பிசாசனவன். இப்ப என்ன தூக்குனாங்களானா யார தூக்குறான்? இந்த 40 பேரை தூக்குறான். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். Are you following? Do you understand what God is, what is Satan trying to attack? So Satan, that's how attacking every of you, because அவனுக்கு கண்ணு நம்ம மேல இருக்கு. சோ அதுக்கு தான் இன்னைக்கு தேவன் சொல்லுகிறாரு, இந்த சாத்தானின் அட்டாக்க முறியடிக்கும்படி நமக்கு அந்த அதிகாரத்தை இந்த நாளிலே தருகிறார். God is giving us the authority to overcome this Satan, இந்த ஸ்கோர்பியன், இந்த சர்பன், எல்லாம் சொல்றது எல்லா ஈவில் அட்டாக்க மேற்கொள்ளும்படி அந்த அதிகாரத்தை நமக்கு தருகிறாரு. ஆக்சுவலி தருகிறாரு, பெற்றுக்கொள்ள போறேன் அப்படி இல்லை. இட்ஸ் ஆல்ரெடி இன் அவர் ஹேண்ட், பட் we need to take care. we need to இதை பாதுகாத்துக் கொள்ளணும். எப்படி? கரம் சுத்தமா இருக்கணும், சிந்தனை சுத்தமாக இருக்கணும், நம்மளோட செயல் சுத்தமாக இருக்கணும். அதுல தான் அந்த வசனம் சொல்லிச்சு, இதுல நீ என்னது மேன்மை பாராட்டிடாதீங்க, இதுல நீங்க சந்தோஷப்பட்டுறாதீங்க அப்படின்றாரு. எந்த காரியத்துல நம்ம நடந்து போகிற ஊழியம் செய்கிற காரியத்துல எல்லா துதிக்கான மகிமையும் அவர் கொண்டுதான் போகணும்.
nothing belongs to me and nothing comes to me. I am only an instrument. ஓகே, ஸோ இந்த காரியத்தை சொல்றாரு. இன்னொன்னு 1 யோவான் 4வது அதிகாரத்தில் 1லேருந்து 4 வாசிக்கணும். ஆனா நீங்க 4 மட்டும் வாசிங்களா பிரதர். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இன்னொரு காரியத்தை எப்படி நம்ம இதை ஜெயம் படுவோம், இந்த ஈவலை எப்படி ஜெயம் படுவோம்னு சொல்றாங்க பாருங்க. யூ ஆர் ஆஃப் காட் லிட்டில் சில்ட்ரன். நீங்களா யாரோட பிள்ளைகள்? தேவ பிள்ளைகள். and have overcome them because he who is in you is greater than who is in the world. ஏன்னா நாம் ஆரம்பமே சொன்னேன், தேவ அதிகாரம் பெற்ற இயேசு அவர் சொல்றார், நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகிறாரு. அதனால தான் நம்ம உள்ளுக்கு இருக்கிறவர் இந்த உலகத்தில் உள்ளவரோட பெரியவர். he is greatest who is in us. so அவர் நம்ம உள்ளுக்கு இருக்கிறனால, அவர் நம்மளோடு இருக்கிறனால நம்ம எல்லாத்தையும் மேற்கொள்ளும்படி தேவன் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. சோ இந்த அதிகாரத்தை இந்த நாளிலே நம்ம கையில கொடுத்துட்டாரு. ஓகே, நம்ம எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். எந்த பாம்பு நம்மள கடிக்க வந்தாலும் அப்படியே பிடிச்சி நசுக்கிருங்க. தேள் வந்து ஆக்சுவலி மின்னுக்கு இப்படி கட்டுற, ஆனா இது இப்படி கடிக்காது. எப்படி கடிக்கும்? பின்னால வாழை தூக்கி தான் போடும். சோ நீங்க இதை பார்த்து பயப்படாதீங்க. பின்னால தூக்கம் பாருங்க, ஒண்ணு தூக்கும்போது அதை நசுக்கிருங்க. அந்த அதிகாரம் யார் கருத்துல இருக்கு? இப்ப உங்க கருத்துல இருக்கு. நீங்க அதுக்குன்னு போய் தேலை தேடிட்டு தேடு தூக்கு, நான் நசுக்கிறேன். தேள் எந்த பாதையில வரும், எப்படி வரும் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. பாம்பு எப்படி வந்துச்சு, ஏவாளை எப்படி வந்து கெடுத்துச்சு தெரியுதர? ஃபர்ஸ்ட் பாம்பு பாம்பா தானே வந்துச்சு. ஆனா அது பேசும் பாம்பு. ஆமாவா இல்லையா? அப்ப பேசுறது பாம்பு, பேசுறது தேளு. Are you following? You know what? Okay, follow. Okay, இப்ப இந்த அதிகாரத்தை, இந்த மாதிரி அதிகாரத்தை பைபிள்ல தேவன் கொடுத்திருக்காரா? God has given this authority? Yes. நீங்க வாசிங்க Matthew 10:1. Matthew அதே 10ல 5ல இருந்து 8 வாசிங்களே. Matthew chapter 10 verse 1 and Matthew chapter 10 verse 5 to 8. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீடர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளையும் துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது, நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களிலே பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். யார்கிட்ட இதெல்லாம் சொல்றாரு? இயேசு கூப்பிட்டுட்டு இந்த அதிகாரத்தை கொடுக்கிறாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? சீஷர்கிட்ட. ரைட்டா இல்லையா? 12 சீஷர்கிட்ட கொடுத்தாரு. இன்னைக்கு அதே அதிகாரத்தை யார்கிட்ட கொடுத்திருக்காரு? இங்க தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கும் இவ்வளவு பேத்துக்கிட்ட தேவன் கொடுக்கிறாரு. அதே காரியத்தை தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? போங்க, போய் என்ன செய்ய சொல்றாரு? ஆராதனை முடிந்து வீட்டுக்கு போய் அமைதியாக உட்காருங்க. எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை? எதையும் நீங்க கண்டுக்காதீங்க. அப்படியே சொன்னாருங்க. இப்ப இவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஒண்ணு சொல்றாரு. யாருக்கிட்ட போக சொல்றாரு? அந்நியர்கிட்ட போக சொல்லல, இஸ்ரேல் பிள்ளைகள்கிட்ட போக சொல்றாரு. இஸ்ரேல் பிள்ளைக்கு போனோம். இஸ்ரேல் யாருன்னு தெரியுமா? தெரியாது. நான் இப்பதான் சொன்னேன், நீங்க 40 பேரும் பரலோகத்தின் சிட்டிசன் பெற்றவர்கள். ரைட்டா இல்லையா? அப்போ உங்களுக்கும் இந்த இஸ்ரேல் பிள்ளைகளுக்கு என்ன வித்தியாசம்? ஜென்டைல்ஸ் டிஃபரெண்ட் இருக்கு. ஜென்டைல்ஸ் யாரு? ஜென்டைல்ஸ் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? புறஜாதி. புறஜாதினா
புறஜாதி, அவங்க வேற ஜாதி. நீ என்ன ஜாதி? நீ இயேசு ஜாதி. ஆமா இல்லையா? யாராச்சும் இங்க மலையாளம் தான் நான் இது அதுன்னு சொன்னீங்க கொன்றுருவேன். நீங்க இயேசு ஜாதி, இது புறஜாதி. ஆனா இஸ்ரேல் என்ன ஜாதி? இவருக்கு மார்க்கெட் தமிழ்ல பேசினா எல்லாத்துக்கும் கண்ணு முழிக்குது. எஸ், அங்க இயேசு ஜாதி ஜாதியெல்லாம் பத்தி பேச மாட்டாரு. Who is Israel? தேவனை அறிந்தவர்கள், ஆனா தேவனை அறியாதவர்கள். இது எப்படி இருக்கு? நான் இதுக்கிட்ட எப்படி சொல்றது தெரியல. அவர்கள் தேவ பிள்ளைகள், ஆனா தேவனுக்குள் ஜீவிக்காதவர்கள். இது எப்படி இருக்கு? இப்ப அவர் என்ன சொல்றாரு? இவங்கள்ட்ட போங்க அப்படின்றாரு. போய் என்ன சொல்றாரு? சத்தியத்தை சொல்லுங்க, தேவ அன்பை சொல்லுங்கன்றாரு. அவங்கள்ட்ட அற்புதம் அடையாளத்தை காட்டுங்க, உங்கள்கிட்ட அதிகாரம் கொடுத்திருக்கேன், போங்க. பல பேரு யாரு? இந்த இஸ்ரேல் பிள்ளைகள் பல பேரு கட்டுக்கள்ல இருக்காங்க, பிசாசின் கட்டுகள்ல இருக்காங்க. சில பேர் நோயா இருக்கிறாங்க, சில பேர் சீக்கா இருக்கிறாங்க, சில பேர் இந்த இதுல இருக்காங்க, தேவனை அறியாம இருக்கிறாங்க. அவங்கள சபைக்கு போறதே கிறிஸ்துமஸ்க்கும் ஈஸ்டருக்கும் தான். ஐ ஃபாலோவிங் அனுப்புறாரு. அடுத்தது அனுப்புறாரு, 70 பேர் அனுப்புறாரு. வாசிங்க லூக்கா 10 வசனம். ஆக்சுவலி வீட்டில் போய் லூக்கா 10 1-12 வரையும் வாசிங்க. ஆனா இங்க 1-3 வரையும் வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறு 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். இப்போ ஒரு வித்தியாசமாக அனுப்புறாரு 70 பேரை. இப்ப சொல்றாரு, நான் போறதுக்கு பிஃபோர் ஐ கம் யூ ஆல் கோ. 2 by 2 டிவைட் பண்ணி அனுப்புறாரு. அனுப்பிட்டு என்ன சொல்றாரு? யார் மத்தியில் அனுப்பி விடுறாரு? இப்ப ஓனாய். ஓனாய் யாரு? ஓனாய் இஸ் இன் இங்கிலீஷ் இஸ் wolf or fox, எதை வேணாலும் எடுத்துங்க. சரி, இது மத்தியிலே நம்மள அனுப்புறாரு. இவங்களை அனுப்பி சொல்றாரு, போய் சத்தியத்தை சொல்லு அப்படின்றாரு. ஆனா என்ன இதுல ஒரு இதுனா, நீ போ, ஓனாயிட்ட நீ அடி வாங்கு, நான் பின்னால வரேன். ஏன்னா அவர் முன்னுக்கு போயிருந்தாருன்னா ஓனாயில காணாம போயிடும். காணாம போயிட்டா உனக்கு ஊழியம் இல்லை. என்னோட தான் இருக்கீங்க. Do you understand what God is trying to tell? ரெண்டு டிஃபரண்ட் காரியம், ஆனா 2 பேத்துக்கும் ஊழியம் ஒண்ணுதான். ஓகே, இங்க தேவனை அறிந்தவர்கள் ஆனா தேவனுக்குள் ஜீவிக்காதவர்கள்ட்ட போய் சத்தியம் சொல்லு அப்படின்றாரு. ஓகே, அவங்க அற்புதம் அடையாளம் செய்யு அப்படின்றாரு. ஓகே, அது உங்கள்கிட்ட கொடுக்கப்பட்ட அதிகாரம். இங்க ஓனாய்க்கு மத்தியிலே உங்களை அனுப்புறாரு. அதை எது? இந்த ஓனாய், இந்த கானாய், கூனாய் எல்லாத்தையும் மிதிக்கும் அதிகாரத்தை இந்த கால வேளையிலே உங்க மத்தியிலே கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவ்வளவும் கொடுத்துட்டாரு. ரைட்டா இல்லையா? இப்ப என்ன செய்யணும் நம்ம? சரி, இந்த அற்புதம் நடக்கணும்னா எது? இந்த ஸ்கோர்பியன் உங்களை அட்டாக் பண்ண வருதுன்னா, இந்த ஈவில் எல்லாம் அட்டாக் பண்றதுன்னா எப்ப அட்டாக் பண்ணும்? சும்மா வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஹலோ, நான் சொல்றது புரியுதா? என் பிரசங்கம் என்னோட ஃபாலோ பண்றேன். நான் கெல்வின் என்னது கெசி மாதிரி இங்கெல்லாம் போட்டு நெக்ஸ்ட் எல்லாம் அமுக்கல. எனக்கு இன்னும் அந்த இது வரல. இன்னும் அதெல்லாம் வந்தோற நான் செஞ்சுட்டு அப்புறம் நெக்ஸ்ட் படிச்சிட்டிங்களா அப்போ வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிடுவேன். ஓகே, சின்னாங்க. ஆனா இப்போ நான் லோன்னு கத்திக்கிட்டு இருக்கிறேன். காதுல ஏறும் என்று. ரைட்டா இல்லையா? எவ்வளவு ஏறிடுச்சு? ஏதோ ஏறிக்கிட்டு இருக்கு பஸ். ஓகே, சரி.
இப்ப என்ன செய்தால், what must I do to see this snake, to see this scorpion, to see this fox, and to see the miracle happening? What must I do? You must do something lah, then only you can see all this attacking you. Do ministry. Yes. If you don't do anything, you won't see anything. You won't see any miracle happening. Then you don't complain, எனக்கு இந்த சபையில வந்தேன்னா எனக்கு ஒரு ஊழியமும் கொடுக்க மாட்டாங்க. சபையில எல்லாம் ரட்சிக்கப்பட்டு தான் உட்கார்ந்திருக்கீங்க. உங்க மத்தியில் என்னத்த ஊழியம் கொடுக்கறது உங்களுக்கு? நீங்க போய் தலையில எல்லா தலையில வச்சு பிசாசே ஓடு ஓடு விரட்டுறதா? வெளியே போய் செய்யுங்கன்னா நீங்க எங்க செஞ்சிட்டு இருக்கீங்க? நமக்கு ஊழியம் இங்கே தான் வேணும். ஏன்னா நமக்கு வெளியே ஓனாய் இருக்கு, அது முடிஞ்சிரும். தேள்கள் இருக்கு, ஓ கெனோ அங்க சர்பண்ட் இருக்கு. எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணும்? இன்னொன்னு, இஸ்ரேல் பிள்ளை பக்கத்துல போய் சத்தியத்தை சொல்றது சின்னாங்க நினைக்கிறீங்களா? போய் சொல்லி பாருங்க. உங்களை ஓட ஓட அடிச்சு விரட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த வேதம், அவங்க ராத்திரி தூங்குறதும் வேதத்தில் தான் தூங்குவாங்க. ஆல்டர் கட்டி வேதத்தை அங்கதான் வச்சிருப்பாங்க. ரைட்டா இல்லையா? ஏன்னா அப்படி பாதுகாக்கிறவர்கிட்ட போய் அம்மா அப்பா இதை நீ செய்யக்கூடாதுன்னா, எஸ் பிரதர் நீங்க சொன்னது ரைட் பிரதர்ன்னு சொல்லிடுவாங்க நினைக்கிறீங்க. அங்க இந்த ஓனாயோட. ஆனா எதுக்கு உங்களை அனுப்புறாரு? தேவன் சொல்றாரு, I will come behind, don't worry. Actually அவர் behind இல்ல, எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் தான் சொல்லிட்டாரு, till the end I will be there with you. ஸோ அவரோட போய் சத்தியத்தை சொல்லுங்க. இன்னொன்று நான் எப்போதும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன், போறதுக்கு முத ப்ரே பண்ணுங்க. ப்ரே பண்றதுக்கு முத உபவாசம் பண்ணுங்க. ரைட்டா இல்லையா? அந்த ஆத்மாவுக்காக ஜெபிங்க. அந்த பேரை சொல்லி ஜெபிங்க. ஆண்டவரே இந்த குடும்பத்துக்கு போனையா, அந்த இவங்கள்ட்ட சத்தியத்தை சொன்னையா, ஒரு வழியை திறங்கய்யா அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் ஓப்பன் பண்ணுவாரு ஒரு வழியை. கொஞ்சோண்டு தான் திறப்பாரு. ஒரே ஒரு சத்தியத்தை சொல்றதுக்கு சொல்லிட்டு கப்புன்னு மூடிக்குங்க. நீங்க உட்கார வச்சு அறுத்து எடுக்காதீங்க, தெரியுமா? 1 hour 2 hour இது எஜுகேஷன் இல்ல. சொன்ன டப்புன்னு சொல்லிட்டு நிப்பாட்டிருங்க. அது அப்படியே முளைக்க ஆரம்பிக்கும். You will see great thing happening. இப்போ திடீர்னு உங்கள்கிட்ட இருந்து ஒரு சத்தம் கேட்குது, பாஸ்டர் இப்படி செஞ்சா எப்போ இவங்களாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வந்து சேருவாங்க? அதை நீங்க கவலைப்படாதீங்க. அப்போ பஸ்ல எப்போ ஏறுவாங்க? அவங்கள ஏத்திடுவாரு அவரு. ஓகே? ஆனா சொல்ல வேண்டிய கடமை உங்கள்கிட்ட இருக்கு. சரி, இதை சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு வார்னிங் அங்க கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு வார்னிங்? இதை குறித்து, எதை குறித்து? நீங்க இந்த சத்தியத்தை சொல்லி நீங்க சொல்லும் போது அங்க அற்புதம் அடையாளம் நடக்கும். அந்த அதிகாரம் நீ காலையில உங்கள்கிட்ட கொடுத்துட்டாரு. God has given you the blessing that you have the authority to overcome all this evil. Okay, and your name is written in heaven. இது கன்ஃபார்ம் சொல்லிட்டாரு. ஆனா தேவன் சொல்லுகிறாரு, இதுல பெருமை பாராட்டுங்க, இதுல சந்தோஷப்படாதீங்க. எப்படி? இந்த ஊழியத்தை நான் செய்யும் போது, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்துல நான் போய் ஊழியத்தை செய்யும் போது இதுல பெருமை பாராட்டுங்க என்று சொல்றாரு. வாய் இதை எச்சரிக்கிறாரு. வாய் அப்படின்னு நீங்க பார்த்து ஒரு வசனத்தை வாசிங்க. மேத்யூ 7 வசனம் 21 இருந்து 23 வாசிங்களேன். மேத்யூ சாப்டர் 7 verse 21 to 23. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்வேன். Is God fair? God says authority is given. Am I right? Go and do ministry. So you already started doing ministry. You see many miracles happening through you. Now heaven is not open for you. But God says here, be happy, your name is written in heaven. So
So what went wrong? Are you with me now or you have went somewhere else? இன்னும் பரலோகத்துக்கு போயிடாதீங்க, எல்லாத்துக்கும் ஒரே பஸ் தான், போயிடுவோம். இப்போ என்ன பிரச்சனை? தேவன் சொல்றாரு, அதிகாரம் கொடுக்கப்பட்டது, நான் உன்னோடு கடைசி வரையும் இருப்பேன் அப்படின்ட்டாரு. போங்க, தேளுகளை மிதிங்க, பாம்புகளை மிதிங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, எல்லா அதிகாரம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்குது. சொல்லியாச்சா இல்லையா? உங்க பேரு பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதும் சொல்லிட்டாரு. அந்த நடுவில் ஒரு லைன் மட்டும் சொன்னாரு, இதுல பெருமை பாராட்டாதீங்க அப்படின்ட்டாரு, அல்லது டோன்ட் ரிஜாய்ஸ் இன் தீஸ்ன்ட்டாரு. இப்போ ஒரு வசனம் சொல்லுது, பரலோகத்துல போயிட்டு ஆண்டவரே ஆண்டவரே நீ சொன்ன ஆண்டவரே உங்க நாமத்துல தீர்க்க தரிசனம் சொன்னேன் ஐயா, பிசாசை விரட்டினேன், இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், ஒன்னும் எனக்கு தெரியவே தெரியாதுன்றாரு. என்ன ஆச்சு? எங்கேயோ என்னமோ ஆச்சு. என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகலையா? ஒன்னும் ஆகலன்னா எல்லாம் பரலோகத்துக்கு போயிருக்கணுமே. பரலோகம் door is close. யார்? உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல, கன்ஃபார்ம் இருக்கு பரலோகம். இங்க இந்த வசனம் சொல்லுகிறது. என்னாச்சு? செத்தலாய் சரியில்லையா? Never follow commandment. What is the commandment? ஏன்னா இங்க ஏறி நின்றுடணும், என்ன போட்டோ எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதை விட்டு போனா அப்புறம் போட்டோ வராது. இது ஆட்டோமேட்டிக்கா அப்படி திரும்புற மாதிரி செய்யலாம். நான் போற இடம்லாம் வந்துச்சுன்னா எவ்வளவு சின்னாங்க ஏறி ஓடுறதுக்கு. What commandment we never follow? What God said here, what we never follow? அந்த வசனத்தை நல்லா வாசிச்சீங்களா? நாங்க போட்டிருக்கோம், who practice lawlessness. என்னமோ லா இல்லாம நடந்துட்டோம். What is lawlessness? தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? நியாயம் இல்லாத நடவடிக்கை. நியாயம் இல்லாமல் ஏதோ ஒன்று செஞ்சிட்டோம். ஓகே, நான் டக்குன்னு சொல்லிடுறேன், ரொம்ப டைம் ஓடுது. ஓகே, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்ல இருந்து எடுத்தா, கிங் சவுல் தெரியுமா? கிங் சவுல் ராஜாட்ட தேவன் ஒரு கட்டளை கொடுத்தாரு. அவர் ரெண்டு தவறு செஞ்சாரு. ஒன்னு, போருக்கு போறதுக்கு முதல்ல பிஃபோர் ஹி கோஸ் டு war he need to பூசை செய்யணும். பூசை தர தேவனை ஆராதித்துட்டு தான் பெர்மிஷனோட போகணும். இந்த ஆராதனை செய்யறதுக்கு the priest must do, but priest வர்றது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க தான் நிறைய ஜாம் இருக்கா இல்லையா? பாஸ்டர் டக்குன்னு வந்து சேர முடியுதா? இல்ல, எல்லாரும் லேட்டு, பாஸ்டரும் லேட். அன்னைக்கு லிஸ்ட் சாமுவேல் லேட்னால இவர் என்ன செஞ்சாரு? இவரே செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு தவறா இல்லையா? அப்புறம் பரவாயில்ல, கர்த்தரே ஓகே, நீ பரவாயில்ல, நீ ப்ரீஸ் ஆகலாம்னு நினைக்கிற, ஓகே, அதுக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு? நீ இப்போ இந்த போர்ல போய் எல்லாத்தையும் முடிச்சிரு, ஒரு ஆளை உயிரோட விடக்கூடாது, சின்ன புள்ளில இருந்து பெரிய ஆடு மாடு எல்லாத்தையும் அடிச்சிருந்தாரு. இவர் என்ன செஞ்சாரு? lawlessness. What was the lawlessness King Saul did? போனாரு, ஆட பார்த்தாரு, மாட பார்த்தாரு, அந்த ராஜாவை கூட கொல்லல. அவரு கூட்டிட்டு வந்துட்டாரு. கூட்டிட்டு வந்து என்ன சொன்னாரு? சாமுவேல் கேட்கிறாரு, ஏன் இதை செஞ்ச? கர்த்தர் இதுல உனக்கு கட்டளை கொடுத்தாரு. இல்லையா, இது உங்க கடவுளுக்கு படைக்கிறதுக்கு, சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்தேன். செய்யறது அநியாயம், இதுல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட். என்னது? lawlessness. You know lawlessness? இந்த டிராஃபிக் லைட்ல தாண்டனோர ரைட் இல்லையா? மஞ்சள் லைட்ல ஸ்லோ டவுன் பண்ணணும். நீங்களும் சரி, நானும் சரி, மஞ்சள் லைட்ல அப்பதான் என்னைய கூட அனுப்புவோம். என்னோட lawlessness பக்கத்திலே உட்காந்துருப்பாங்க. நான் எப்போதும் அது சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, Ma, I cannot stop. If I stop behind car, will wake me. So I need to go. Still lawlessness. Am I right? ஆனா இதை சொல்லிட்டு நான் என்னமோ சொன்னேன். I justify my lawlessness.
How do I justify? ஆக்சுவலி பின்னால் ஒரு காடி வந்திருக்காது. ஏன்னா அவங்க கொஞ்சம் பின்னால் இப்படி பார்க்கறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா கொஞ்சம் எல்லா வழியும் வந்துடும். ஸோ அதனால் அவங்க நான் சொல்கிறதா நம்புவாங்க. ஆனால் பின்னால் ஒரு காடி இருக்காது. ஸோ நான் என்ன சொன்னேன், இப்போ என்னோட இருக்கீங்களா இல்லையா? இந்த லாலெஸ்ஸை, இந்த லா இல்லாமல் போகிறத ஐம் ஜஸ்டிஃபையிங் இட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ எல்லாம் என்ன பார்த்து மட்டும் ஐயோ பார்த்து லாலெஸ் இல்லாமல் நடக்கிறாரா? ஹலோ, அங்கே பாருங்க எல்லாம் தடவுறாங்க மற்றவங்கள. என்ன அர்த்தம்? ஐயோ நீயும் அப்படித்தான் செய்யறேன்னு. இவரு இந்த புருஷன்மாருங்க வந்து வைஃபை தடவ மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? காட்டி கொடுக்க மாட்டாங்க. நார்மலியா ஹஸ்பண்ட் காட்டி கொடுக்க மாட்டாங்க. காட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, வீட்டுக்கு போனா காட்டுன்னு காட்டிடுவாங்க. ஸோ அதனால புருஷன் மாதிரியே எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்குவோம். ஓகே, நம்ம தான். Do you understand? ஸோ ஹியர் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் லாலெஸ்ஸை ஃபாலோ பண்றீங்க. ஓகே, வெரி குட். ஸோ இங்க தேவன் சொல்லுகிறாரு, we don't, because of that cannot go. அப்ப என்ன பசங்க, இந்த ஒரு சின்ன காரியம் அது சவுல் செஞ்சாரு, நாங்க அப்படி செய்ய மாட்டோம். இப்ப புது ஏற்பாட்டின் காரியத்துல இது புது லா படி எதெல்லாம் நம்ம லாலெஸ்ஸா போறோம்? டக்குன்னு ஒன்னு ரெண்டு சொல்றேன். செலக்டிவ் ஒபீடியன்ஸ். வாட் இஸ் செலக்டிவ் ஒபீடியன்ஸ்? நமக்கு இந்த வசனம் எல்லாம் புறப்பட்டு வந்தா, இப்ப நீ வசனம் புறப்பட்டு வந்துச்சுல, மேல எடுத்துக்கோ கீழே எடுத்துக்கோ, நடுவில் உள்ளது நமக்கு வேண்டாம். பழைய ஏற்பாட்டு எனக்கு வேண்டாம். ஆனா பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த 14 ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அந்த 68 சாபங்கள் வேண்டாம். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குதாரா? we think நம்மளே நம்ம, that's why selective obedience. இதுக்கு நான் கீழ்ப்படிவேன், இதுக்கு நான் கீழ்ப்படிய முடியாது. இது எனக்கு வேணும், இது எனக்கு வேண்டாம். எது? இந்த வசனத்தின்படியே. ஓகே, கேர்ஃபுல். லாலெஸ்னஸ்னா லா படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுல அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இல்ல. அடுத்தது ஹிப்போக்ரிசி. என்ன ஹிப்போக்ரிசி? சர்ச்சில் பாருங்க எவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோம். ஆராதனையில எல்லாம் எந்திரிச்சு நீங்க தர எல்லாம் கை தூக்கி ஆராதிச்சுமா இல்லையா? அல்லேலூயா ஆண்டவரே சோஸ்திரம் ஐயா அப்படின்னோம். ரைட்டா இல்லையா? கை தூக்குனீங்களோ இல்லையோ? நல்ல சில பேர் சொல்லுவாங்க, அப்பா நல்லவேளை நான் கையே தூக்கலன்னு. கையை தூக்குனீங்களோ இல்லையோ, அதை ஆராதிச்சிங்களா இல்லையா தேவனே? ரைட். சர்ச் முடிஞ்சு வெளியே போனவர என்ன பிரதர்? ஆரம்பிச்சிருவோம். எதை ஆரம்பிக்கிறோம்? நம்மளோட வயலின. ரைட்டா இல்லையா? வயலின் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். ஓ நல்ல வேலை. எதுங்களா? இதுக்கு தான் லாலெஸ் பக்கத்துல இருக்கணும். ரைட்டா இல்லையா? வயலின் இப்படி. என்ன எலெக்ஸ் நீ இப்படி சொல்ற? இது வந்து ஏதோ அது என்னது, அதுக்கு என்ன நேரம் இல்லை, ஆஃபரிங் சாங் மட்டும் அது ஏதாச்சும் தகராறு பண்ணும். அண்ணா இப்பயே ஜெபிச்சுட்டு ஒழுங்கா அடிக்கணும். ஓகே, வெளியே போனோர நம்ம பேசுற பேச்சு இருக்கு தெரியுமா? அதுக்கு வார்த்தையே இல்லை சொல்றது. காடியில ஏறி உட்கார்ந்தவர, ஆக்சுவலி காடியில ஏறி உட்கார்றது இல்ல, இப்ப அப்படியே உள்ளுக்கு போனோரே நம்ம ஆரம்பிச்சோம். இந்த கண்ணு ஜடையெல்லாம் பார்க்கலாம். இந்த பாஸ்டர் கொஞ்சம் அருந்தவல் பிடிச்ச பாஸ்டர். நான் எல்லாத்தையும் அப்படி பேசிட்டே இருக்கும்போது அப்படியே பார்ப்பேன். அந்த கண் இந்த கண்ணோட பேசும், இந்த கண்ணு அந்த கண்ணோட பேசும், பேசிட்டு இருக்கோம். இது அப்படியே பேசி 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 பைபிள் ஸ்டடியில கொஞ்சம் அடங்குவாங்க. பைபிள் ஸ்டடியில அடங்கி காடியில ஏறினோர் என்ன ஆகும்? வயலின் ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கரெக்டா சொல்றேன்ல, ஆரம்பிச்சிருவாங்க. வயலின் ஆரம்பிச்சு எங்க போய் முடியும்? அடுத்த சனிக்கிழமை வரையும். அப்புறம் சனிக்கிழமை ராத்திரி ஜெபிக்கிறது, ஆண்டவரே நாளை ஆராதனையிலே கலந்து கொள்ள உம்மை ஆராதிக்க கிருபை செய்யும் ஐயா. அப்புறம் இங்க வந்து தேவனை ஆராதிப்போம். அல்லேலூயா ஆண்டவரே பரலோகத்துல என் பேர் எழுதப்பட்டிருக்கிறது, தவறி மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க. நான் சொன்னது புரிஞ்சிச்சா? லாலெஸ்னஸ். ஓகே, அப்புறம் டிஸ்ஆனஸ்டி. டிஸ்ஆனஸ்டி தமிழ்ல என்ன சொல்றது? சிட்டிங், ஏமாத்துறது. எதுல ஏமாத்துறோம்? நீங்களே யோசிச்சு பாருங்க. இதை குறித்து அடுத்த வாரம் உங்களுக்கு, அடுத்த வாரம்லாம் அடுத்த சர்மன்ல வரும்.
செல்ஃப் ரூல், மேக்கிங் டிசிஷன் வித்வுட் ப்ரேயர். பாருங்க, அந்த கேர்ள் இன்னைக்கு நல்ல வேளை அந்த கேர்ள் சாட்சி சொன்னிச்சு. ஆமா, உன் சாட்சி தான். அந்த கேர்ள் சாட்சி சொல்லுது, ஐ வாண்ட் திஸ். ஓகே, செல்ஃப் ரூல்னா என்ன தெரியுமா? ஐ மேக் மை ஓன் டிசிஷன் and I tell the Lord, Lord, this is my decision, you must do. If you don't, I don't do, no, I do, I want this. No, I cannot do, no, you must do. This is my rule to you. யார்கிட்ட ரூல் கொடுக்குறீங்க? Self rule. God has a better rule for you, but what you have a useless rule, and that rule will end where? போன வாரம் சாட்சி நல்லா கேட்டீங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நெக்லெக்டிங் லவ். எல்லாரும் தேவன் என்ன சொல்றாரு? எல்லாரையும் நேசிக்கணும்ன்றாரு. நம்ம என்ன செய்யறோம்? செலக்டிவ் ஒபீடியன்ஸ். யாரு நான் நேசிக்கணும்னு நினைக்கிறேன் அவங்கள தான் நேசிப்பேன். யார் என்ன நேசிக்கலையோ என்னால் நேசிக்க முடியாது. பஸ் என்ன செய்யறது? பரலோகத்துக்கு போகாத. என்ன ரைட்டு தர? பரலோகத்துக்கு போறதா இருந்தா எல்லாரையும் நேசிக்கணும். ஏன்னா அங்க பக்கத்துல நிக்கிறவங்க யாரு? யார் நிக்க போறா பக்கத்துல? இல்ல பஸ் நான் நினைக்கிறேன், நான் நேசிக்காதவர்கள் நிச்சயம் நரகத்துக்கு போயிடுவாங்க. யாரு? நீ டிசைட் பண்றியா? நம்ம அப்படித்தான் டிசைட் பண்ணுவோம். நம்ம தான் லாலெஸ்ல ஹீரோ வாச்ச. சோ தேவன் என்ன சொல்வாரு? ஆண்டவரே உனக்கு நான் இது செஞ்சேன், ஒன்னும் தெரியாதுன்றாரு. ஓகே, கடைசியாக ஒண்ணு, compromise with culture. compromise with culture na உலக ரீதியிலே நடக்கும் சில காரியங்களை சபைக்குள் சேர்த்து விட்டுறது. காம்ப்ரமைஸ். இது செய்யறதுல என்ன தவறு? இதை ஃபாலோ பண்றதுல என்ன தவறு? இல்ல, இதை ஏன் செய்யக்கூடாது, அதை ஏன் செய்யக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக வேண்டியதார. காம்ப்ரமைசிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் லாலெஸ்னஸ். இப்போ புதுசா இதுல உள்ள இன்னும் ஆழமான காரியத்தை தேவன் எவ்வளவு கோவப்படுறாரு என்று சொல்லி அடுத்த சர்மன்ல உங்கள்கிட்ட நான் கண்டினியூ பண்ணுகிறேன். ஆனா இன்னிய வரையும் ஃபார் டுடே ஒரு ஹாப்பினஸ் என்ன தெரியுமா? கையில தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். The authority is given because God is with me. Now for what God has given me the authority? To overcome all the evil. எல்லா பிசாசின் தடைகளையும் அவனோட ஆக்ஷனை மேற்கொள்ளும்படி எனக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார், எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஏன்னா தேவன் என்னோடு இருக்கிறார். ஓகே, இன்னொன்னு, என் பேர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனா எழுதப்பட்ட பேரை நம்ம தற்காத்து கொண்டு கொள்ளணும். we have to take care of it. it is not permanent. எழுதுனா ஓகே, நான் எது வேணாலும் செய்யலாம், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிருவாரு. நோ 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 வே. பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி தேவனோட பலத்த கருத்துக்குள் நான் அடங்கியிருந்து காரியத்தை செய்யணும். செய்யும் போது நிச்சயமாக பரலோகத்துக்கு போவோம். ஆனா ஊழியம் செஞ்சு ஆவணும். ஓகே, கண்டினியூ. நம்ம காரியத்தை பார்ப்போம். தலைவணங்கி ஜெபிப்போமாக. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வார்த்தைக்காகவும் நன்றி. தொடர்ந்து எங்களோடு பேசும், எங்களை பலப்படுத்தும். கேட்ட வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து நடக்கவும் கிருபை செய்யும். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வாருங்கள் தேவஜனமே, நம்ம எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோம்.